வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 52 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதத்துல கிரக நிலையினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பொது பலனா கிட்டத்தட்ட ஒரு 52 நாளைக்கு எது மாதிரி பலன்கள் நமக்கு கொடுக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே கடகராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா சந்திர பகவான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில இருப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த கடகராசிக்கு தன்னுடைய சொந்த வீடா சந்திர பகவான் இருக்காரு. அப்படி சந்திர பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, எப்பயுமே கடகராசி பொறுத்தளவுல என்ன ஆகும்னா, கோபம் அதிகமா இருக்கும், முன் கோபங்கள் அதிகம், ஆசைகளும் கற்பனைகளும் அதிகம். அதாவது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா கடகராசி. இப்ப அந்த கடகராசிக்கு இந்த 52 நாள் எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னா, கண்டிப்பா நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போகுது. ஏன் காரணம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாசம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க. நல்லது போன இடத்துல கெட்டதா மாறுறது, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்பிக்கிறது, உடல் ரோக பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கும். அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், நரம்பு ப்ராப்ளம், தலைவலி, கண் பார்வை குறைபாடு, கர்ப்பப்பை பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைங்கிறது நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா இப்ப இது பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில கொண்டு போய் விடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க ராசியில புதன் இருக்காரு. அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் சேர்க்கை. இப்ப விரயஸ்தானத்துல குரு சுக்கிரன் சுபகிரகங்கள், தேவகுருவும் அசர குருவும் ரெண்டும் ஒரு இடத்துல விரயஸ்தானத்துல இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு விரயங்கள் பண்ணாலும் நமக்கு நல்லதா அமையும். எது கேட்டீங்கன்னா, நிறைய இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா, சார் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் ஆச்சு, நான் எதிர்பார்க்காத விரயங்கள் எனக்கு நடந்தது அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி பொறுத்தளவுல இந்த மாதத்துல ஒரு 52 நாட்கள் பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்க போறீங்க. சுப காரியங்கள் பாத்தீங்கன்னா தடப்பட்ட காரியங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயங்கிறத நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்கள், ஒருத்தர் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடிகிறது, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுக்கின்ற சுச்சுவேஷன், இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாயிருக்கும். ஆனா அதுல இருந்து நம்ம மீண்டு வரணுமே. சொந்த பந்தங்களும் உங்களுக்கு பகையா மாறி இருப்பாங்க, அப்பா அம்மா பகையா மாறி இருப்பாங்க, குழந்தைங்க பகையா மாறி இருப்பாங்க, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். இது எல்லாமே கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல என்ன ஆகும்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா விலகி போன சொந்தங்கள் உங்களுக்கு மெயினா சேருவாங்க. 2வது உடல் ஆரோக்கியம். ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். ஒரு ட்ரீட்மெண்டே நீங்க எடுத்தா கூட கண்டிப்பா அது நடக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. எனக்கு அந்த கடகராசி பொறுத்தல பாத்தீங்கன்னா எத்தனை மேரேஜுக்கு நீங்க ஸ்டெப் எடுத்தாலுமே அது தடங்கள் ஆகும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயம் பண்ற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல உங்களை ஒரு பார்ட்னர், உங்களுக்கு வர்ற பார்ட்னர் உங்களை பார்த்துட்டு போயிட்டா அவங்களுக்கு வேற இடத்துல மேரேஜ் ஆயிரும். இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இந்த மேரேஜ் ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப தடங்களாயிட்டே தான் வந்திருக்குங்க. அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா அந்த திருமண பாகியங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா, நம்ம பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த திருமண வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா நல்லபடியா அமையும். அதே பேர் நிறைய பேர் திருமணம் பண்ணிட்டு ஏன்டா திருமணம் பண்ணோம், நம்மளுடைய வாழ்க்கை இது மாதிரி போயிருச்சு, நம்ம பார்ட்னர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் நீங்க நினைச்ச வாழ்க்கை நினைச்ச மாதிரிங்கிறது கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு அமையும்.
அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம்ங்கிறது இல்லைங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், நான் வீடு கட்டிட்டு இருந்தேன், பாதியில நிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு அமையும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதியில கட்டிட்டு பாதியில நிக்கக்கூடிய சுச்சுவேஷன், இல்ல வீடு கட்டிட்டு இருக்கும் போது வேற ஏதாவது ஒரு பாதிப்புகள் எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு தைரியத்தோட நீங்க கண்டிப்பா இருங்க. இந்த 52 நாள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலமாவும் ஒரு மாதமாவும் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, கோயிலுக்கு போயிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடங்கள் ஆயிட்டே தான் இருக்கும். நான் என்னதான் நம்ம வந்து ஒரு சொத்து பத்து நம்ம சம்பாதிச்சாலும் கூட தனக்கான ஒரு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா வேணும். அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை மாதிரிதான் கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு நிச்சயமா ஒரு நிம்மதியான வாழ்க்கையாவும் நிரந்தரமான வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கும். பூர்வீக சொத்துனால ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக இடம் வச்சிருப்பீங்க, வாங்கவும் முடியாம விற்கவும் முடியாம பல போராட்டங்களாவே இருந்திருக்கும். அவங்களுக்குமே கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு அந்த பூர்வீகத்துல நீங்க சொந்த வீடு கட்ட உட்கறக்கான ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் தொழில்ல வந்து முடக்கம் பண்ணியிருக்கும். ஒரு நிரந்தரமான தொழில் இருக்க முடியாது. வாகன யோகமா இருக்கட்டுங்க, ஒரு கட்டட சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும், பேங்க் சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும், வக்கீல் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கு, எந்த ஒரு தொழில் போனாலுமே ஒரு கம்பெனில வந்து நம்மளால நிரந்தரமா இருக்க முடியல. இடம் விட்டு இடம், மனம் விட்டு மனம் மாறுறதுக்கு தான் வாய்ப்புகள் அமையுது. நிரந்தரமான வேலை இல்ல. சொந்த ஊர் விட்டுட்டு வெளியூர் போயிருக்கோம், வெளிநாடு போயிருக்கோம். அங்கே போய் நமக்கு நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் அங்கேயும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். எதிர்பார்த்த வேலைங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு வந்து விசா கிடைக்கல. அங்க பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நான் எந்த ஒரு ரீமார்க் என் மேல இல்லாம இருந்தது. ஆனா எனக்கு அது மாதிரி ஒரு ரீமார்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா இதுல வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு போட்டிருப்பீங்க, ஜாமீன் போயிட்டு இருப்பீங்க, ஒருத்தருக்கு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே வந்து வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் அவங்களுக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா இந்த 52 நாளுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். சொந்த பந்தங்களும் விலகி போன சொந்த பந்தங்களும் உங்களை வந்து ஒண்ணு சேர்வதற்கான வாய்ப்புல இருக்கு. அதனால இந்த கடகராசி பொறுத்தளவுல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலங்கள் கண்டிப்பா இந்த 52 நாள் இருக்கும். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். கண்டிப்பா நீங்க தைரியத்தோட நீங்க கண்டிப்பா நீங்க போராடலாம். பட் இது நம்ம பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்க்கைங்கிறது அமையும். அதனால உங்க சுய ஜாதகத்தினுடைய முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.